பேசாமல் இருந்தால் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். சைலண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ராங் இல்லை, அவங்க ரொம்ப பேசணுன்னு இருக்கிறவங்க. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேச ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம ஈகோ, நம்ம பயம் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும், நானே ஃபர்ஸ்ட் பேசினா என்ன ஆகும்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு உங்கள் சைலன்ஸ் தான் காரணம். நிறைய காதல் சண்டைனால லூஸ் பண்ணுறதில்ல, பேசாமல் இருந்ததுனாலேயே லூஸ் பண்ணுறாங்க. அவன் புரிஞ்சுக்குவான்னு நம்புவோம், அவள் ஃபீல் பண்ணுவான்னு நினச்சிக்குவோம். ஆனால் யாரும் யாரோட மைண்டும் ரீட் பண்ண முடியாது. காதல்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் கிளியராக இருக்கணும், கிளாரிட்டியோடு இருக்கணும். உங்களுக்கு பயமாக இருந்தாலும் பேசுங்க, உங்களுக்கு கோபம் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். பேசி தப்பு நடந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு நாளும் சரி பண்ண ஒருத்தனும் இருக்க மாட்டான், வரவும் மாட்டான். லவ்வை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் ஈகோவை விடுறது தான் கஷ்டம். யாரும் நம்ம மனசை படிக்க முடியாது. பேசுங்க, பயமாக இருந்தாலும் பேசுங்க, கோவமாக இருந்தாலும். இது வெறும் காதல் ஸ்டோரி இல்லை, இது நம்ம எல்லாரோட ரியாலிட்டி. பேசுங்க லேட் ஆகிறதுக்கு முன்னாடி. இது மனதோடு கதைப்போமா. பேசுனா எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.